என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ. இப்பதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கையை வாழறேன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் ஏதோ உண்மையை சொல்லணும்னா இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு ஆசையா இருக்கு. நான் உண்மையா வாழ்ந்திருக்கோம். அந்த ஒரு கண்ணீர் அஞ்சலி அந்த போஸ்ட்லாம் இருக்கும். நமக்கும் நடந்துருமோ நடந்துருமோ நம்ம ஏஜ் மாதிரியே இருக்கு. அதேதான். கணவன் மனைவி உறவுல பெட்ரூம்ல வயலண்டா இருக்காரு, எல்லை மீறுறாரு. அது வெளியில சொல்ல முடியாத லெவலுக்கு மீறுறாரு. ஒரு 40 நிமிஷம் இவர் பேசுறாரு. இந்த 40 நிமிஷம் இவர் பேசுறது அத்தனையுமே இந்த உலகத்திலேயே நான் தான் நல்லவன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. டாக்டர் வேறு வேற வெட்டி எடுக்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு டாக்டர் வில்லனாக தான் தெரியும். அதே வேலையை தான் மனதில் செய்கிறோம். மனதில் வெட்டி எடுக்கும் பொழுது நம்ம வில்லனாக தான் தெரியும். ஸோ அவருக்கு கோவம், அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல, என்கிட்ட காட்டுறாரு. நான் அதை அமைதியாக கேட்டு வாங்கிக்கிறேன். கேட்டு வாங்கிட்டு நான் என்ன ஃபைனலாக சொன்னேன்னா, ஸோ இது ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குன்றதை அவங்க சொல்லவே இல்லை சார் அப்படின்றேன். சிரிச்சிட்டாரு. தன்னை மட்டும் ப்ளேம் பண்ணுறதை அவரால் அக்செப்ட் பண்ண. ஆமாம், அவன் இப்போ ஒளிச்சு வச்சிருந்த எதுவுமே இல்லை. வேலையை பார்க்குறீங்க, கால் ரெண்டும் வீக்காக இருக்குது, என்ன தோணும்? என்னால் ஏற முடியாது. ஒரு கால் வீக்காக இருக்கு, ஒரு கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ என்ன தோணும்? ட்ரை பண்ணலாமா? சரி, 2 காலும் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏறி தான் பார்ப்போமே. சரி, இந்த கைத்தடி வச்சு ஏறுவாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் ஒவ்வொரு எபிசோட்லையும் இப்படிலாம் சொல்லி தான் ஆரம்பிப்போம். ஆனால் கீழே கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, எப்போதுமே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், சாரோட நம்பர் கொடுங்க, சார்கிட்ட நான் கவுன்சிலிங் எடுக்கணும். இது மாதிரியான கேள்விகளுக்கு இது ஒரு பதிலாக அமையும் நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக நாம் சொல்லி நம்ம ஃபேஸ்புக்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வரோம் 4 பேர் சொன்னாங்க. சரி, அந்த 4 பேர்லேருந்து ஒரு 3 பேரை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அதில் முதலாவதாக ராதா அவர்களை வரவேற்க. வணக்கம். நீங்கள் உங்களோட ஆர்வத்தினால இங்கே இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கீங்க. வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. நான் ராதா வெங்கட், நானும் ஒரு மனநல ஆலோசகராக இருக்கேன். வெரி குட். ஸோ அதுக்காகவே நான் தேங்க்யூ சார். அதனாலே நான் உங்களுடைய, ஏன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி, மானசீக மென்டார் நீங்கள் எனக்கு. உங்களுடைய எபிசோட்ஸை நான் ரொம்ப கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன் நக்கீரனில். நீங்கள் கொடுக்குற நிறையா இப்போ லைவ் கவுன்சிலிங்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுலேருந்து எங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். நாம் அது மற்றவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதை தெரிவிக்கும் போது எனக்கு ஒரு கவுன்சிலராக ஒரு சந்தேகம் இருக்குது சார். இப்போ நம்மள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க இல்லையா, உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ்க்கு நிறைய பேர் வராங்க. எல்லா தருணங்கள்லையும் நம்மளால் அந்த மைண்ட் ஷிஃப்ட்டை கொண்டு வர முடியாது, மாற்றங்களை எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியாது. அப்படி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? அது சேலஞ்சாக இருந்து வெற்றியாக முடிந்த ஏதாவது ஒரு. ஓகே, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மனநல ஆலோசகர்ன்றது ஒரு சாதாரண வழக்கமான அனைவரும் பார்க்கக்கூடிய வேலை இல்லை. இதுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வாழணும். இதற்குன்னு ஒரு தனி மனநிலையை காலையிலேருந்து இரவு வரை வச்சுருக்கணும். அந்த மனநிலைக்கான வேலை முடிந்ததுக்கு பிறகு திரும்ப சமூக வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் இதையே பேசிகிட்டு இருந்தால் இவருக்கு ஏதோ ஆகி போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அதில் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட கேள்வியில் மாற்ற முடியாமல் அல்லது மாற்றம் நாம் எதிர்பார்த்த மாதிரி வரல அல்லது ரொம்ப சவாலா அப்படின்ற ஒரு கேள்வி. முதல்ல ஒரு கவுன்சிலிங்கில் மாற்றம் அப்படின்றது வருகிற மனிதர் சம்பந்தப்பட்டது, என்னுடையது அல்ல. என்னுடையது முயற்சி. இந்த முயற்சி கூட ஒரு எல்லைக்குள்ளே தான் நான் செய்ய முடியும். ஏன்னா இப்போ ஒரு கணவன் மனைவி வராங்கன்னா 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. என்கிட்ட பேச போகிறது என்னவோ 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1.5 மணி நேரமோ. அதற்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னா அது பெரிய மேஜிக், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு முயற்சியை நாம் செய்கிறோம், அது சரியாக வரலாம், சரியாக வராமலும் போகலாம் அப்படின்ற மனநிலை எனக்கு இருக்கிறதுனால இது சவாலாகிறது, மாறாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதோ அல்லது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த பாதிப்புகள் எனக்குள்ளே இருக்காது. நான் சொல்ல வேண்டிய விடயங்களை சரியாக சொல்கிறதுல அது மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கும். ஒன்று, ஒரு கணவன் மனைவி வராங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான கேஸ் ஸ்டடிக்கு வந்துடுறேன். வராங்க, கணவன்கிட்ட தான் தவறு. இந்த தவறு பொருளாதாரத்தில் இருக்குது.
நிறைய செலவழிக்கிறாரு, லாஸ் ஆகிருக்காரு, வெளியில் சொல்ல மாட்டேங்கிறார். மகனுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுல இருக்குது. சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு, ஆல்கஹால் சாப்பிட்றாரு. கணவன் மனைவி உறவில் பெட்ரூமில் வயலண்ட்டாக இருக்கார், எல்லை மீறுறாரு. அது வெளியில் சொல்ல முடியாத லெவலுக்கு மீறுறாரு. இதுதான் பிரச்சனை. டிவோர்ஸ்க்கு நான் போகணும். 2 குழந்தைகள், பையன் 1 பொண்ணு 1. இப்போ டிவோர்ஸ்க்கு போயிட்டேன்னா இது அவங்க வாழ்க்கை, அதெல்லாம் யோசிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பட்டு வளர்ந்த குழந்தைங்க தான், ஒன்றும் பெரியதில்லை, பார்த்துக்கலாம். இருந்தாலுமே இதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா அப்படின்றது தான். இதுதான் இந்த கவுன்சிலிங்கினுடைய பேஸ். மனைவி வந்தாங்க, சொல்லிவிட்டு போயிட்டாங்க. பொதுவாக நான் கணவன் மனைவி உறவில் கவுன்சிலிங்னு வந்தாங்கன்னா இண்டிவிஜுவலாக கேட்கிறத வச்சுருக்கேன். ஸோ இவங்க மனசு விட்டு பேசணுன்றப்போ அவர் இருந்தார்னா சிலதை எடிட் பண்ணுவாங்க, அவங்க இருந்தால் சிலதை எடிட் பண்ணுவார். அதனால் இப்போ இவர் வந்தார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இவர் பேசுகிறாரு. இந்த 40 நிமிஷம் இவர் பேசுகிறது அத்தனையுமே இந்த உலகத்திலே நான் தான் நல்லவன் அப்படின்னு பேசிகிட்ருக்கார். இப்போது ஒரு பக்க தகவல் இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னு வருது, ஆனால் இவர் பேசுகிறது நான் தான் நல்லவன் அப்படின்னு. இந்த தவறெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் சும்மா அப்படியே கடந்து போகிறார் அவர். அப்பப்போ தம் அடிப்பேன், ஆல்கஹால் அதெல்லாம் இருக்கும் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு ஏதோ நிறைய பேசுகிறார். அவர் பேசுகிற எதுவுமே வாழ்க்கைக்கான ரெலவெண்ட்டில் வரமாட்டேங்குது. வாழ்க்கைக்கான ரெலவெண்ட்டாக இருக்கிறதுல அவருக்கு பிரச்சனை இருக்குது. அதை அவர் ரொம்ப எளிதாக கடந்து போகிறார். இதுதான் பிரச்சனை. இப்போ 40 நிமிடங்கள் கழித்து அவருடைய முதல்ல அவர் ஒரு வேஷம் போடுறாருன்றது தெரியுது. ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் பேசுகிறார். இந்த மாஸ்கை கழட்டாமல் கவுன்சிலிங் நடக்க போகிறதில்ல. இப்போ மாஸ்கை கழட்டுறதுன்னு வரும்போது சில ஹார்ஷான கேள்விகள் தவிர்க்க முடியாதது. கவுன்சிலர்னால் ரொம்ப தன்மையாக பேசுவாங்க, பொறுமையாக பேசுவாங்க, நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த இடத்துல கட்டி வந்துடுச்சு. பேஷண்ட் இந்த கையை வச்சு இப்படி மறைப்பார், அழுவார், என்னென்னமோ பண்ணுவார். ஆனால் டாக்டர் அழமாட்டார். டாக்டர் போய் கத்தியை வச்சு வேறு வர வெட்டி எடுப்பார். டாக்டர் வேறு வர வெட்டி எடுக்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு டாக்டர் வில்லனாக தான் தெரிவார். அதே வேலையை தான் மனதில் செய்கிறோம். மனதில் வெட்டி எடுக்கும் பொழுது நம்ம வில்லனாக தான் தெரியும். ஸோ இந்த கேள்விகளினுடைய டென்சிட்டியை நான் அதிகப்படுத்த அவர் முதல்ல கொஞ்சம் தயங்குறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாஸ்க் கழண்டு வெளில வருது. இது ரொம்ப லென்த்தி டிஸ்கஷன், அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். வெளியில் வருது. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேள்விகள், ஏன்னா மாஸ்க் கழுது, ஒரிஜினல் முகம் வெளில வருது. ஆமாம், தப்பு தான். ஆமாம், என் மனைவி விரும்பாதப்போ நான் அதை செஞ்சது தப்பு தான். ஆமாம், என் கணவன் மகனுக்கு முன்னாடி நான் ஆல்கஹால் சாப்பிட்டது தப்பு தான். அப்படி ஒன்றுன்னா வருது. அவர் எதையெல்லாம் 40 நிமிஷமாக தாங்கிக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் உடையுது. அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்கும்ல, அவருக்கு ஒரு எல்லை வரும்போது கோவம் வருது. என்ன நீங்கள் என்னை குறை சொல்கிறதுக்காகவே கூப்பிட்டீங்களா? அப்போ எனக்கு என்னவோ உங்கள் மனசை கொஞ்சம் கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் அவர் ஏதோ ஆரம்பிக்கிறார். இப்போ மொத்தம் பொதுவாக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, when water recedes. இப்போது ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் போனால் தான் தெரியும் யார் நிர்வாணமாக நிற்கிறாங்கன்னு. தண்ணி இருக்கிற வரை தெரியாது. இப்போ அவர் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கார், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அவருக்கு கோவம், அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரில, என்கிட்ட காட்டுறாரு. நான் அதை அமைதியாக கேட்டு வாங்கிட்டு நான் என்ன ஃபைனலாக சொன்னேன்னா, ஸோ இது ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குன்றதை அவங்க சொல்லவே இல்லை சார் அப்படின்றேன். சிரிச்சிட்டார். அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் சார், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற தவறை கண்டுபிடிச்சவரையே ப்ளேம் பண்ணுவீங்கன்றத அவங்க சொல்லலை, நான் இப்போ தான் அதை கவனிக்கிறேன் அப்படின்னா சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு அவருக்கு அது என்னடா அது சிரிச்சிட்டார்னா இனிமேல் நம்ம பேச நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்ருக்கோன்னு அவர் உணர்ந்துட்டார். நம்ம இப்போ இன்னும் பேசணுன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டே இருப்பார், நம்மள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாருன்றது அதுதான் அதனுடைய இன்டைரக்ட் மீனிங். ரைட் சார், நான் கிளம்புறேன் சார். நான் முதல்ல வந்திருக்கணும் சார், நீங்கள் அவங்கள கூப்பிட்டது அது. அப்போ நான் சொன்னேன், நான் கூப்பிடல, உங்கள் 2 பேரில் ஒருத்தங்க கவுன்சிலிங் வேணும்னு வீட்டில் நினச்சிருக்கீங்க, அது உங்கள் ஒய்ஃபு, அதனால் அவங்க வந்தாங்க.
ஒருவேளை நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் வந்திருப்பீங்க. நான் வந்து சொல்லியிருந்தா நீங்கள் வேறு மாதிரி கேட்டிருப்பீங்க சார். ஆமாம், நான் ஒய்ஃபே கூப்பிட்ருக்க மாட்டேன், உங்கள்கிட்டயே முடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு சிரிக்கிறார் அவர். என்ன சார் நீங்கள் எல்லாமே இப்படியே, அதாவது மேடம் திருந்த வேண்டிய இடம் இருக்கா அப்படின்றார். அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ, அதாவது ஒரு மனிதனால் வந்து எதையும் ஒத்துக்க முடியும், மனதின் நிர்வாணத்தை ஒத்துக்கவே முடியாது அவனால். இங்கே அப்படி ஆயிடுச்சு. இப்போ தன்னை மட்டும் ப்ளேம் பண்ணுறதை அவரால் அக்செப்ட் பண்ண முடியும். ஆமாம், அவன் வந்து இப்போது அவரால் எதுவுமே, இப்போ அவர் ஒளிச்சு வச்சுருந்த எதுவுமே இல்லை. ஸோ அவங்க மேலேயும் தப்பு இருக்கா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க, முதல்லே வந்துருந்துருக்கணும். முதல்லே வந்திருந்தா கூட குழந்தைங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி வந்திருந்தா, நீங்கள் ஏன் மேடம் இதில் இப்படி வாழணும், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்களேன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் உண்மையிலே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா சார் அப்படின்றாரு. ஒரு பக்கம் அவர் இன்னசென்ட்டு, இன்னொரு பக்கம் இன்னசென்ட்டாக நடித்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறார். ஒரு பக்கம் அவர் இன்னசென்ட் தான். இப்போ சிரிக்கிறார்ல, அதெல்லாம் இன்னசென்ட் தான். உண்மையிலேயே அவர் வந்து ரிஜிடான ஆள்னா முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு எந்திரிச்சு போயிருப்பார். அப்படி இல்லை, அவர் இவ்வளோ நடந்து போயிட்டார். எனக்கு என்னமோ சார் 2 பேரும் பிளான் பண்ணி ஏதோ பண்ணுறீங்க அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசிட்டேன். 2 பேரும் வந்து அப்சர்வேஷன் சொல்லணும். நீங்கள் 2 பேரும் வந்தால் தான் சொல்ல முடியும். அவர் சார்கிட்ட சொன்னேன். அவர் பாதியிலே எப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்படி போயிட்டார். பட் ஹி ஹஸ் டேக்கன் எவ்ரிதிங். என்ன அவருக்கு சொல்லப்படணுமோ அதெல்லாம் இன்ஜெக்ஷன் உள்ளே போட்டாச்சு. இனிமேல் வந்து அவர் வருவார்னு நினைக்கிறேன், நீங்கள் கூப்பிடுங்கன்னு. இவங்க கூப்பிட்டா அவர் வரலன்ட்டார். வர முடியாது, அவர் நான் அசிங்கமாக கேள்வி கேட்குறாரு, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு. இவங்க சும்மா இருக்காமல் உங்களை அசிங்கமாக யாராலையும் கேள்வியே கேட்க முடியாதுன்னு இவங்க ஏதோ பேச, அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வர அப்படியே விட்டாங்க. ஒரு 2 மாதங்கள் போகுது. இப்போ இந்த 2 மாதங்கள் கவுன்சிலர், நீங்கள் கவுன்சிலராக இருக்கிறதுனால இதை பேசுகிறேன். ஒரு கவுன்சிலர் எப்படி இருக்கணும்னா, கவுன்சிலருக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. உண்மை. நான் வந்து ஃபாலோ பண்ணுறது, என்ன ஆச்சுன்னு கேட்குறது, விளக்கம் கொடுக்கறது, இல்லை உங்கள் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு அதெல்லாம் கிடையாது. ஆப்ரேஷன் செஞ்சாச்சு, காயம் ஆறிட்டு இருக்கு. சரியாக காயம் ஆறுனதுக்கப்புறம் நல்லது தான் பண்ணார்னா வரப்போகிறாரு, இல்லைன்னா போகிறாரு, அவ்வளோதான். சரியாக ஒரு 3 மாதங்கள் கழித்து கணவனும் மனைவியுமா ஃபோனில் கான்கால்லையே கணவனும் மனைவியுமா வந்தாங்க. சார் நானும் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் உங்களை பார்க்க வரணும்னா நல்லா வாங்க. ஒரு கவுன்சிலருக்கு என்ன தேவைன்னா, அன்னைக்கே நீ ஏன் வரல அப்படின்னு குத்தி காட்டுறதை ஆரம்பித்தா அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஸோ நல்லா வாங்க, நாளைக்கு வாங்க. வந்தாங்க, உட்காந்தாங்க, பேசினாங்க. இந்த 3 மாதத்தில் முதல் 15 நாட்கள் வந்து ஒய்ஃபோட பிரச்சனை. தன்னை ஜஸ்டிஃபை பண்ண முடியல அவரால். கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக கிங்கு மாதிரி வாழ்ந்தவருக்கு திடீர்னு எல்லாம் போச்சு அப்படின்னா அது கஷ்டம் தானே. ஒரு 15 நாள் கழித்து சரி நானும் தப்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, அதான் இன்னசென்ட் பார்ட்டுன்றேன். இன்னசென்ட்டாக நடித்தது வேறு, இன்னசென்ட்டாகவே ஒரு பார்ட். தப்பு தான் அது. அவர் அப்சர்வேஷனுக்கெலாம் கூப்பிடல. அவர் என்னை தனியாக திட்டினது இப்போ ஒன்றை வச்சுட்டு திட்டுவார், அவ்வளோதான். நான் கொஞ்சம் மாறிடுறேன், மாறினதுக்கப்புறம் போவோம், அப்பாவது என்ன ஏதாவது நல்லதாக பேசுகிறாரா பார்ப்போம், அப்படி தான் பேசியிருக்கார். கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு அவர் இந்த எதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் நான் இப்போ அவருக்கு போய் பார்க்கலாம், அவரை நான் வரேன் அப்படின்ட்டு தான் 2 பேரும் வந்தாங்க. அப்படி தான் அந்த நிகழ்வு முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வர தொடர்பில் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஒரு 2 வருடத்துக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. 2 வருடத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி 2 பேரும் லைனில் இருக்கும்போது அந்த மேடம் சொன்னாங்க, சார் அவரையும் வச்சுக்கிட்டே சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கையை வாழறேன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் வந்து ஏதோ அதில் தான் குழந்தைங்களாம் பிறந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா உண்மையாக வாழ்ந்திருக்கோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட 2 மாதம் வந்து தோல்வி இல்லை, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்றது இல்லை. செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோமா, புள்ளி கமா மாறாமல் செஞ்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ அவங்க மாறாது அதை பற்றிய பேச்செல்லாம் தெரியாது. அது ஒருவேளை அவர் மாறலை அப்படின்னா இதையும் விட ஸ்ட்ராங்காக யாரோ செய்ய போகிறாங்கன்றது தான் உண்மை. அதுக்காக அவர் காத்திருக்கிறாரோ, அல்லது அவருக்கான மேக்சிமம் செய்யப்பட்டாயிற்று, அவர் மாறவே போகிறதில்ல, அந்த குடும்பம் பிரிய தான் போகுது அப்படின்றதோ,
அதையெல்லாம் ஒரு கவுன்சிலர் வந்து சரி பண்ண முடியும், சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கலாம், வர்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம். பட் கவுன்சிலர் வந்து தன்னுடைய லிமிட்டில் என்ன இருக்கோ அதை தான் செய்ய முடியும். அதை செஞ்சதுக்கப்புறம் அவர் போய் அவர் வேலையை பார்ப்பார். அவ்வளோதான், இதுதான் நடந்தது. ஒரு டெப்த்தான பதில் நான் நினைக்கிறேன். பயங்கர டெப்த்தான பதில். உண்மையாக அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டேக்அவே அப்படின்னா, கவுன்சிலர் முயற்சி பண்ணணும், அது மாற்றம் வருது வரல, இதில் வெற்றி தோல்வி எதுவுமே கிடையாது. இதுதான் முக்கியமான ஒரு டேக்அவே ஃபார் கவுன்சிலர்ஸ் லைக் அஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் நாலேஜ். தேங்க்யூ. அடுத்தது வந்து இன்னொரு வியூவர் தான் வந்திருக்காங்க. ஷீலா அவர்களை கூப்பிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். ஒரு பார்வையாளராக இந்த வீடியோ வரிசையாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் நமக்குள்ள ஒரு கேள்வின்னு ஒன்று வரும். அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி சார் சொல்ல இருக்காரு. உங்களோட கேள்வி என்னவா இருக்கு? என்னோட பேர் ஷீலா டிலி பாபு, வெள்ளூரில் டிஸ்ட்ரிக்ட் பிபியோட ஒய்ஃப் நான். ஓகே, வெரி குட். எனக்கு ஒரு சன்னு டாட்ரு. சன்னு பிஹெச்டி படிக்கிறான் விஐடியில் வெள்ளூரில், டாக்டர் லண்டனில் படிக்கிறா. ஓகே, லா தான் படிக்கிறா. வெரி குட். நான் இங்கே சென்னையில் மதுரவாயில் இருக்கேன். ஓகே. உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்ப்பேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை நேரில் பார்ப்பேன்ட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது. ஓகே, ஆச்சரியக்குறியிலேருந்து அப்படியே கேள்விக்குறிக்கு போயிடலாம். அப்படியே கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பெரிய லக் இது. சரி, ஓகே. அதான் அந்த ஓவர் திங்கிங்னா அவங்கள எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வருது? சும்மா நான் உங்கள்கிட்ட இருந்து இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். ஓவர் திங்கிங்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஓவர் திங்கிங்க்கு ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்குது. உங்களுடைய பார்வையில் ஓவர் திங்கிங்னு நீங்கள் எதை எங்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, அது எதை கேட்குறீங்க ஆக்சுவலாக? ஒரு விஷயம்னா அது இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், அதனோட நிறைய நெகட்டிவ் தான் யோசிக்கிறாங்க. அது ஏன் பாசிட்டிவாகவே அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போது மனிதர்களை வந்து நாம் கொஞ்சம் சில விதங்களாக பிரிப்போம். இதில் ஏதோ ஒரு விதத்தில் தான் நம்ம பேசுகிற மனிதர் வரப்போகிறார். கடந்த காலத்தில் நிறைய தோல்விகளை சந்தித்த, அவமானங்களை சந்தித்த, பொருளாதாரத்துக்காக கஷ்டப்பட்ட, ரொம்ப வாழ்க்கையில் வேறு வேறு காரணங்களால், சொல்ல முடியாத காரணங்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் நிச்சயமாக இருக்கும். சிறப்பாக நடக்கிறப்பவே அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்னா, இது சிறப்பாக நடக்கிறது தொடரணுமே, தொடராமல் போயிடுமோ, ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடச்சிருக்கு, அது கிடைக்காம போயிடுமோ, கிடைக்கலையோ, இல்லைன்னா பழைய மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு வித் ரெஃபரன்ஸ் டு பாஸ்ட் டென்ஸ் தான் அவங்க வாழ்வாங்க. இது ஒரு செட் ஆஃப் மனிதர்கள். இன்னொரு செட் ஆஃப் மனிதர்களுக்கு இந்த பாஸ்ட் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இப்போ இருக்கிறதுல செய்யறதுல ஆங்கிலத்தில் இஃப்னு ஒரு வார்த்தை இருக்கு. நடந்தால், போனால், வந்தால், இப்படி நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா, அது போச்சுன்னா, இது போச்சுன்னா, இப்போ இது ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பவர் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒருத்தர் அங்கே உட்காந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வைங்க. அது ஓவர் திங்கிங்னு எப்போ ஆயிடுதுன்னா, பவர் போயிடுச்சுன்னான்றதுக்கான ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறவரை அது கரெக்டு. ஆனால் பவர் போயிடுச்சுன்னா ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சாச்சு, ஆல்டர்னேட்டும் ஒர்க் பண்ணலைன்னா ரைட், ஓகே, இன்னொரு ஆல்டர்னேட் கூட இல்லை, அதுவும் ஒர்க் பண்ணலைன்னா இப்போ இது தேவையில்லாத இடத்த நோக்கி போகுதுன்றது தான் எதார்த்தம். ஸோ இந்த மாதிரின்றது ரெண்டாவது கேட்டகரி மனிதர்கள். மூன்றாவது கேட்டகரி மனிதர்களுக்கு நிறைவுன்னு ஒன்று வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதாவது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், குடும்பம், குழந்தைகள் நல்லா இருக்காங்க, மனைவி நல்லா இருக்காங்க, குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் என்ன இருந்தாலுமே அது அந்த தினசரி வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியில்லைன்றதில் மட்டுமே கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க ஓவர் திங்கிங்னு இந்த மூன்றில் உங்களால் நீங்கள் சொல்கிற அவங்க எதில் வராங்கன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? ரைட். இப்போ இந்த ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதை நோக்கி போயிடுவோம். இப்போ நான் ஜென்ரலைஸ்டாக, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன், இல்லைன்னா ஜென்ரலைஸ்டாகவே சொல்கிறேன். ஓவர் திங்கிங்கோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நான் செய்யறது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. முதல் விஷயம், நான் செய்யறது செய்யலாம், அது சரியாக இருக்கா சரியாக இல்லையான்னு நினைக்கிறது வந்து மற்றவர்களுடைய பார்வைக்கு சம்மந்தப்பட்டது. என்னுடைய பார்வையில் நான் சரியாக செய்யலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ரைட்ஸ் இல்லை. இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், இதற்கான பார்வையாளர்களாக, இப்போ நீங்கள் பார்வையாளராக இருந்து வரீங்க, அது மாதிரி இதை பார்க்குறவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஓவர் திங்கிங்.
அவங்க என்ன சொல்லணும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்படின்றப்ப நான் என்னுடைய சுயத்தை இழந்துருவேன். நான் வந்து என் மனதில் சரியாக இருக்கிறத சொல்கிறது, இங்கே சரியாக இருக்கிறத சொல்கிறதோட என்னுடைய ஒர்க் ஓவர். அதுக்கப்புறம் அது மனிதர்கள் வந்து என்ன மாதிரி வேணாலும் எடுத்துக்குவாங்க. ரொம்ப சோகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு இன்றைக்கி இங்கே நடக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதனால் மனிதர்களுடைய பார்வைக்கு அது நம்ம அத்தாரிட்டி கிடையாது. அப்போ ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கான முதல் ஸ்டெப் என்னுடைய ஒர்க்கை நான் செய்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. திஸ் இஸ் ஒன். உங்களுக்கும் சொல்லிடுறேன், ஓவர் திங்கிங் ஒருத்தர் பண்ணுறாருன்னு அவரை பற்றியே திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஓவர் திங்கிங் தான். அவரை பற்றியே ரொம்ப டூ மச்சாக இவரே அப்படி இருக்காரு, நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்டயே அவர் திருப்பி சொல்லுவார், எனக்கு இப்போ நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரில, நீ என்ன பற்றி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுதுன்ற அளவுக்கு அதுவும் தேவையில்லாதது தான். ஸோ முதல் ஸ்டெப் வந்து இது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வரேன். ஓவர் திங்கிங் பண்ணுறவங்களுக்கு இலக்கை பற்றிய தெளிவு இருக்காது. இப்போது 2025 என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 25 லட்சம் ரூபா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வைங்க. 25 லட்சத்தை தொட்ட அன்னைக்கு அவர் சந்தோஷமாயிடுவார். ஏன்னா அவருடைய திங்கிங் அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சிடும். 25 இருக்கலாம், 30 கூட இருக்கலாம், ஏதாவது நல்ல வாய்ப்பு வந்ததுன்னா ஒரு 50 இருக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒருத்தர். ஏன்னா தெளிவில்லை. இப்போ அவருக்கு வந்து 25 வந்தும் நிறைவு இருக்காது, 30 வந்தும் நிறைவு இருக்காது, 35 வந்தும் நிறைவு இருக்காது, இன்னமும் வேறு ஏதாவது இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமான்னு எதையோ ஒன்று. அப்போ இலக்கை பற்றி தெளிவு இருந்தால் ஓவர் திங்கிங் இருக்காது, ஓவர் திங்கிங்கான வாய்ப்பு இல்லை. இது ரெண்டாவது. மூன்றாவது விஷயத்துக்கு வரேன். ஒரு ஓவர் திங்கிங் வந்து பாஸ்ட் ரெஃபரன்ஸ் சொன்னேன், கடந்த காலத்தில் ரெஃபரன்ஸ். அது ஒரு விதமான பயம், ஃபியர். மீண்டும் வந்துடுமோ, என் வாழ்க்கை மீண்டும் அப்படி ஆகிடுமோ, இப்போ தான் 10 வருஷமாக பாடுபட்டு எந்திரிச்சு வந்தேன், இப்போ வீட்டில் இவர் வேறு இந்த முயற்சி எடுக்கிறாரு, அதனால் என் வாழ்க்கை திரும்ப கொலாப்ஸ் ஆகிடுமோ, இப்படிலாம். அது இந்த ஓவர் நைட்லாம் படுத்தா தூக்கமே வரல, திடீர்னு எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல சொற்றொடர் உண்டு. அதாவது வாட் யூ காட் இட் ஹியர், உங்களை எது இங்கே கொண்டு வந்ததோ, வில் நெவர் டேக் இட் தேர், அதுவே உங்களை அங்கே கொண்டு போகும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொருந்தும். நீங்கள் கடுமையாக உழைச்சி இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால் இந்த உழைப்பே உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போய்டுன்றது இல்லை. இன்னையிலிருந்து இன்னும் கூட கடுமையாக உழைக்க வேண்டி வரலாம். இது ஒன்று. நீங்கள் நிறைய பொருளாதாரத்தில் இழப்பு உங்களுக்கு நடந்தது, ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அதனால் ஃப்யூச்சர் முழுக்க நீங்கள் பொருளாதாரத்தில் இழப்பு தான் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மேபி இங்கேருந்து நீங்கள் நல்லா கூட சம்பாதிச்சிட்டுலாம். ஸோ உங்களை எது இங்கே கொண்டு வந்ததோ அதுவே மீண்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டா ஃபியர்லேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த 3 விஷயங்களை கையில் வச்சுக்கும் பட்சத்தில் ஐ திங்க் ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வந்துட முடியும். இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான பதில். நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேட்டால் சொல்கிறேன், இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதையும் ஓவர் திங்கிங் நாம் பண்ணாமல் அப்படிங்கிறதா அவர் என்ன சொன்னார், நான் சொல்கிறேன், நான் வேறு எதுவும் சொல்ல வேணும். ஓகே, உங்கள் கேள்விக்கான பதில் பொதுவாக தான் நீங்கள் கேட்டீங்க, அதுக்கான பதில் நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் புரியல. அதையும் ஓவர் திங்கிங் பண்ணி பொதுவாக புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் புரியலன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த அதனால தான் நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ்ன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பொதுவாக கேட்கும்போது, பொதுவான பதில் வரும்போது எங்கே எதை பொறுத்துறதுன்னு தெரியலையேன்னு இருக்கும். சில நேரங்களில் நாம் வந்து தனிப்பட்ட சப்ஜெக்டிவான விஷயத்தை கேட்க முடியாமல் இருப்போம். ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் தனிப்பட்ட மனிதர்களோட பொருத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அவங்கள நம்ம அதுக்குள்ளே பூத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி. ரைட். 12 மணிக்கு மேலே தான் எங்களுக்குலாம் ஓவர் திங்க் வரும், பயம் வரும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப இயல்பாக இருந்துருவோம். அந்த இயல்பு நிலைக்கான பதிலாக கடைசியாக பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கள தொடர்ந்து இன்னொரு பார்வையாளர் வந்திருக்காங்க, சசிகலா அவர்கள். வாங்க மேடம். எவ்வளோ நாளாக இந்த ஷோவை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? எந்த எபிசோடு வந்து மீண்டும் மீண்டும் இந்த அடுத்தடுத்த எபிசோடு உங்களை பார்க்க தோணுது? நான் எல்லா நிகழ்ச்சியுமே பார்ப்பேன் நக்கீரனில்.
இது சார்து நான் ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். எப்போவுமே நான் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ எனக்கு அந்த போர் அடிக்கும்ன்ட்டு நான் யூடியூப் பார்ப்பேன். அப்போ உங்கள் சேனல் வந்தது. அதுலேருந்து இதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போத்துலேருந்து எனக்கும் இதுலேருந்து ஒரு அவங்க ஓவர் திங்கிங் பற்றி கேட்டாங்க. எனக்கும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னா அதில் ஒரு பயம்ன்ட்டு ஒன்று இருக்குது சார். ஸ்பெசிஃபிக்காக என்னோடதுலேயே நான் வந்து நடந்துருமோ, நீங்கள் சொன்னீங்க நடந்துருமோ, அது மாதிரி ஒரு பயம் எப்போவுமே இருக்குது சார். அது அந்த இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று, இந்த கண்ணீர் அஞ்சலி அப்படி ஒரு போஸ்ட் இருக்கும். இப்போது வாழ்க்கையில் நான் நிம்மதியாக தான் போகுது. அந்த ஒரு கண்ணீர் அஞ்சலி அந்த போஸ்ட்லாம் இருக்கும். நடந்துருமோ. நான் அவங்க ஏஜை பார்ப்பேன். அந்த இருக்கிற ஏஜ் நம்ம ஏஜ் மாதிரியே இருக்கு. அதே தான் சார். அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான். ஏற்கனவே இதை பேசின மேடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். இப்போ நான் சொல்கிற ஆன்சர் டோட்டலாக வேறையாக இருக்கும். ஒரு சூழலை யோசிப்போம். மலை ஏறுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் தான் மலை ஏறுறீங்க. குரூப் ஆஃப் பீப்புள் எல்லோரும் ஏறுறோம், மலை ஏறுறோம். இப்போது மலை ஏறுறதுல முதல் விஷயம், ஏன் மலை ஏறுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குன்னா, புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஏறுறோம். இறங்குறது ஈஸி. ஏன்னா புவி ஈர்ப்பு விசை நம்மளை இழுக்குது, நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் ஏறுறது வந்து இதுக்கும் எதிராக ஏறுறது அப்படின்றது வாழ்க்கை அப்படி தான் இருக்கட்டும். அது இப்போ ஏறும்போது இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் உங்களுடைய பதில்கள் வேணும். உங்களுடைய 2 கால்களும் வீக்காக இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு என்ன மனசில் தோணும்? மலையை பார்க்குறீங்க, கால் 2 வீக்காக இருக்குது, என்ன தோணும்? என்னால் ஏற முடியாது. ரைட். ஒரு கால் வீக்காக இருக்குது, ஒரு கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ என்ன தோணும்? ட்ரை பண்ணலாமா? சரி, 2 காலும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏறி தான் பார்ப்போமே. சரி, இந்த கைத்தடி வச்சு ஏறுவாங்க. இந்த கைத்தடியை நீங்கள் வச்சு ஏறுற அந்த கைத்தடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அது வச்சா உடஞ்சி வளைஞ்சிரும் போலெல்லாம் இருக்குது. இப்போ என்ன தோணும்? கால் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் கைத்தடி ஸ்ட்ராங்காக இல்லை. ஏற முடியுமா அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏறி பார்க்கலாம். ஒரு கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற கிளைமேட், உங்களுக்கு நார்மலாக சில் கிளைமேட் வந்து ஒத்துக்காது, சளி பிடிச்சிரும். அப்படின்னா ஏறலாமா? என்ன தோணும்? ஏற வேண்டாம் அப்படின்னு தான் தோணும். என்ன கிளைமேட்னாலும் இந்த உடம்பு தாங்கும். எதுனாலும், வெயில் அடித்தாலும், மழை பெஞ்சாலும், கிளைமேட்டு, பனி பெய்யுது, மைனஸு, எதை பற்றியும் எனக்கு அவ்வளோ இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு அந்த இடம் வருதுன்னு வைங்க. அப்போ எப்படி இருக்கும்? ரைட். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா மலை அதே தான். மலை மாறவே இல்லை, மனுஷன்தான் மாறிட்டே இருக்கான். ஏன் மனுஷன் மாறினான்னா, கால் நல்லா இருந்துச்சுன்னா வேறு பேசுகிறான், அந்த கைத்தடி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லா இருந்தால் வேறு பேசுகிறான், உடம்பு எதையும் சந்திக்கிறதுக்கு தயார்னா வேறு பேசுகிறான். ஓவர் திங்கிங், பயம், தன்னுடைய திறமை மேலே நம்பிக்கை அதிகமாக இருந்தால் பயம் வராது. தையல் அப்படின்றது ஒரு திறமை. இந்த தையல் திறமை, இப்போ நீங்கள் எத்தனை மெஷின் அல்லது எத்தனை பேர் அல்லது ஒருத்தங்களா? நான் மட்டும்தான். ரைட். இப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறாங்க உங்கள் சர்க்கிளில் இருக்கு? அதாவது உங்கள்கிட்ட வந்து தைக்க கொடுக்கறதுக்கு ஒன்று பேர் இருக்கும், இல்லை உங்கள் பேரை வச்சு கூப்பிடுவாங்க. எப்படி, அது என்னவா? அப்படின்னு இல்லை, நான் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் நடத்துகிறேன். ஸோ தெரியாதவங்க என்ன டெய்லர் தான் கூப்பிடுவாங்க, அப்படின்னு கூப்பிடுவாங்க. பேர் தெரிஞ்சவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஃபேன்சி ட்ரெஸ்ன்றது நீங்கள் சேலும் பண்ணுறீங்க? அதுக்கு பேர் ரெண்ட். ஆமாம், அதுக்கு பேர் இருக்குது. பேர் என்ன பேர்? அந்த ஸ்ரீ ஃபேன்சி ட்ரெஸ். அதுதான் உங்கள் கடையினுடைய. இப்போ நான் ஸ்ரீ ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வரேன் அப்படின்னு வச்சுக்குவோம். எனக்கு நீங்கள் இருக்கீங்க, ஏதோ என்னுடைய ஃபேமிலி சம்மந்தமாக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறேன், நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன். ரைட். இது வந்து உங்களை நான் பார்க்குறது. இது இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து சிங்கிள், ஒருத்தங்க இதை செய்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு நீங்கள் வருகிற அந்த ஆர்டர்னு சொல்லுவீங்க இல்லையா, ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றீங்க. ஆர்டர்ஸ் இன்னும் நிறைய வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னால் எவ்வளோ முடியுமோ, உங்களால் முடியறதுக்கு மேலே வருது, அதை நான் பண்ண மாட்டேன் சார். ரைட். அந்த இடம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்கல்ல, ஏன்? ஏன்னா எனக்கு வந்து பசங்க, ஹஸ்பண்டு எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும். ரைட். அவங்களெல்லாம் பார்க்கணும், ஆனால் இந்த ஆர்டரை விடக்கூடாது. அப்போது அதிகமாக செய்யணும், நைட்டு செய்யணும். இல்லை, நைட்லாம் இல்லை, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கவே கூடாது, அது அப்படியே இருக்கணும்.
நீங்கள் என்ன டைம் வரீங்களோ என்ன டைம் போகிறீங்களோ அதோடு இருக்கணும். உங்களோட திறமை கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆர்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அவங்க கேட்குற டேட்டுக்கு கொடுக்க முடியல, பிரச்சனை வருது. நான் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு நினச்சேன், லேட் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் வருது. இப்போ நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது, இனிமேல் வாங்கக்கூடாது. இன்னொன்று வந்து எனக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த கேள்வியை நான் வைப்பேன், அதனால் உங்கள்கிட்டையும் வைக்கிறேன். நம்மை நோக்கி வருகிற ஆர்டரையே செய்ய முடியலன்னா வேறு என்ன செய்ய போகிறோம்? அவன் ஆர்டர் கிடைக்கலன்னு போய் தேடிட்டு நம்மை நோக்கி வருகிற ஆர்டரையே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ் இல்லை. அது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் டைம், அது அவ்வளோதான். நம்ம பிஸ்னஸ்லாம் செய்யலை. பிஸ்னஸ்ன்றது நம்மை நோக்கி வர்றதை செஞ்சே ஆயிடணும். அதில் எந்த கஸ்டமரை அது விடக்கூடாதே இல்லை, நீங்கள் விடவே வேண்டியதில்லை. அவங்க வந்திருக்காங்க உங்கள்கிட்ட, நீங்கள் விடக்கூடாதுன்றது நம்ம போய் பிடிக்கிறது. அவங்களே வராங்க நம்மக்கிட்ட அப்படின்னும் போது நம்ம அது. அப்போது நான் மேடம் பேர் என்ன சொன்னீங்க? சசிகலா மேடம்க்கு நான் என்ன ஒரு கேள்வியை வைப்பேன்னா, நம்ம ஏன் வந்து இதே ஸ்கில்ல இருக்கிற இன்னொருத்தங்களை வந்து ஜாபுக்கு அப்பாயின்ட் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது? அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது நமக்கு எல்லாருக்கும் குறிப்பாக பெண்கள் வீடு அப்படி அந்த வாழ்க்கையை யோசிக்கிறவங்களுக்கு அவள் வந்து கஸ்டமர்லாம் பிடிச்சிட்டு போயிட்டா, அல்லது அவர் வந்து ஏதாவது அப்படி ஒரு தான் இருக்கும். நான் வந்து ஒரு கஸ்டமராக சசிகலா மேடம்ன்றவங்கள்ட்ட பழகிட்டேன்னு வைங்க, எனக்கு உங்கள் கடையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்தாலும் அவங்க ஏதோ அப்படி தான் தோணும். எனக்கு சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் நீங்கள் தான், அப்படி தான் இருக்கும். உங்களை விட அவங்க சிறப்பாக செய்தாலோ அல்லது அவர்களை விட நீங்கள் ஒஸ்ட்டாக செஞ்சாலோ அப்போ மட்டும்தான் எனக்கு அங்கே பார்வை போகும். இல்லைன்னா எனக்கு நீங்கள் தான் அப்படின்னும் போது இந்த பயம் தேவையில்லை. நான் சரியாக செய்கிறேன், என்கிட்ட தான் கஸ்டமர் வருவாங்க. என் கூட இருக்கிறவங்க என்னை விட சரியாக செய்தால் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. என்னை விட சரியாக செய்யும்போது நிறுவனத்துக்கு நல்ல பேர் வந்துடும். அப்படின்னா நிறுவனத்தை நோக்கி தான் கஸ்டமர்ஸ் வருவாங்களே தவிர தனியாள் அப்படின்னு போனாலுமே கூட எப்போவுமே நான் பொதுவாக ஒன்று சொல்கிறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 பேர் இருக்காங்க ஒரு இடத்துலன்னா 10 வருஷம் கழித்து 1000 பேர் இருப்பாங்க. ஸோ 10 கடை வந்தாலும் அது தாங்கும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் வந்து பிஸ்னஸ் சென்ஸில் பேசுகிறேன். ஸோ சசிகலா மேடம் வந்து எப்போ இன்னொருத்தங்களை போடுறதுக்கு தயாராகிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் பிஸி ஆகிடுறாங்க. அப்போ 3ஆவது ஆள் 4ஆவது ஆள் அப்படின்ற இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு பயம் வராது, எனக்கு பொறுப்பு அதிகமாகும், தலைமைக்கான பண்பு அதிகமாகும். ரியாலிட்டியை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நிறைய பணம் வர ஆரம்பிக்குது இல்லை இப்போது, இந்த பணத்தை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், இதை எப்படி பெருக்கணும், இதை ஒரு முதலீடாக மாற்றணுன்னா இல்லை, இதை ஒரு முதலீடாக மாற்றணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ற பார்வைகளில் பயம் இருக்காது. அது தலைமை பண்பாக மாறும். நீங்கள் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுவீங்க. பயம் எங்கே வரும்னா, நானே ஒழுங்காக தைக்கிறேனான்னு தெரியல, ஏதோ என்னை நம்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதில் இன்னொரு ஆளை போட்டால் என்ன ஆகிறது, 2 கால் சரியில்லை, தடி சரியில்லை, கிளைமேட்டு மாறுச்சுன்னா எனக்கெல்லாம் சளி பிடிச்சிரும். அந்த பயம்தான் உங்களை வந்து எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையற்ற தன்மையை கொடுக்கும். அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஒரு போஸ்டரை பார்க்கும்போதோ மற்ற இது நமக்கும் இப்படி நடந்துருமோ. இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 15 பேரை வச்சுருக்கீங்க, 15 பேருக்கு சேலரி கொடுக்குறீங்க, மாதம் ஆச்சுன்னா எல்லா செலவும் போக ஒரு 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க. இப்போ அந்த போஸ்டரை பார்த்தா என்ன தோணும்? இப்போவும் போயிடுவோமோன்னு கூட தோணலாம், இப்போவும் கூட அப்படி தோணலாம்ல, இப்போவும் தோணக்கூடாதுன்னு, நம்ம ஏஜ் மாதிரியே இருக்குது போயிடுவோமோ அப்படின்னு தோணும். ஆனால் என் குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், அது இதை நிலைப்படுத்தும், பேலன்ஸ் செய்யும். இப்போ என்னென்னா, நான் எதுவும் செய்யலையே, நான் இன்னும் என் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா, ஆரம்பிக்கவே இல்லையே, அப்போ அதுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சு. அப்போ கவனம் வந்து தான் சார், எனக்கு கவனம் வந்து ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கணுமே தவிர போஸ்டரை பார்த்தா நடந்துருமேன்றதுல இல்லை. அந்த போஸ்டர் உங்களுக்கு இன்டைரக்டாக என்ன சொல்லுதுன்னா, உன் வயசு தான், போயிட்டேன், நீயும் போயிடுவ, கையில் திறமை இருக்குல்ல அவ்வளோ அப்படின்னு. அதுதான் அந்த போஸ்டரோட மெட்டஃபர். போஸ்டர் உங்களுக்கு சொல்கிற உருவகம்னு நான் சொல்லுவோம்.
போஸ்டர் வந்து மெட்டஃபரிக்கலாக உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, கம் அவுட். எல்லாருக்கும் இறப்பு வந்துடும். வயசை பாரு, என் வயசு தான் உனக்கும், போனாலும் போயிடுவேன், 2 குழந்தை இருக்குது, கையில் திறமை வச்சுருக்க, கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க, ஆட் பண்ணு, நிறைய செய் அப்படின்றது தான் அது சொல்லணுமே தவிர, அதாவது நீங்கள் திறமையை நோக்கி போனீங்கன்னா அப்படி சொல்லும். நம்ம திறமையை கையில் விட்டுட்டோன்னு வைங்களேன், தென் என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ, கால் சரியில்லை, ஸ்டிக்கும் சரியில்லை, குளிர் வேறு குளிருது, மழை வேறு இவ்வளோ உயரமாக இருக்குது, மழை சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பயம் போயிடுச்சா? இப்போ சொல்லுங்கள், இவ்வளோ நாளாக ஒரு பயம் இருந்துச்சுல்ல, தெளிவாயிருச்சா? அந்த பயம் பயந்துருச்சா? இப்போ சார் சொன்னது ஸ்ரீ சாரி டு ஸ்ரீ ஃபேன்சி ட்ரெஸ் இதில் 2வது ஆளை எப்போ அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க? ஆமாம் சார், அவ்வளோதான் கேள்வி. அந்த இடத்துக்கு நீங்கள் நகர ஆரம்பிச்சிங்கன்னா, அடுத்த நாள் ரோட்டில் நடக்கும்போது எங்கே இன்றைக்கி ஒன்றும் போஸ்டரே காணோம் அப்படின்னு பார்த்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். 2 ஸ்டாண்ட், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ஸ்டாண்ட். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் கூட நின்று வளர்ற குழந்தைகள் மிகச்சிறந்த சாம்பியன்ஸாக வருவாங்க. செய்ய முடியுமே, அவனால் தோத்துட்டானே. ஒருத்தர் வந்து செய்ய முடியுன்றதை ரியலைஸ் பண்ணுறது வந்து முதல் அட்டம்ப்ட்லேயே வரணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.